எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் ஏரியா சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொஞ்சம் எப்படி அனலைஸ் பண்ணுறது எக்ஸலை வச்சு டேட்டா அப்படின்னு பார்த்தோம். அதில் கண்டினியூஷன் இன்றைக்கி நம்ம டேட்டா எப்படி சம்மரைஸ் பண்ணலாம், பிவட் டேபிள்ஸ் எப்படி எக்ஸலை க்ரியேட் பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம டேட்டாவை எப்படி சம்மரைஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பிவட் டேபிள்ஸ் ஓகேங்களா. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிவட் டேபிள்லாம் என்னென்னு பார்த்துருவோம். பிவட் டேபிள்லாம் சிம்பிளாக நம்ம இருக்க டேட்டாவை சம்மரைஸ் பண்ணி கொடுக்கும். சரிங்களா, இதை டேட்டான்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதை சம்மரைஸ் பண்ணி திஸ் இஸ் சம்மரைஸ் ஆஃப் பிவட் டேபிள், சம்மரைஸ் த டேட்டா. சிம்பிள் பிவட் டேபிள் இது. சரிங்களா, என்னது இது? பையருங்கிறது மாமு, டேடு, கெலி, அப்புறம் அதோட மல்டிப்ளிகேஷன்ஸ், அதோட மல்டிப்ளிகேஷன், அதோட டூப்ளிகேட்ஸ் நிறையா இருக்குது. ஓகே, அமௌண்ட் ஓகே அது சம் பண்ணியிருக்கோம் இங்கே. ஓகே, இது ஒரு வேல்யூ, இது வந்து ஒரு ரோ. ஓகே, டேடு இவ்வளோ சம் அமௌண்ட்டை வாங்கியிருக்காங்க. தென் வந்து மாமுங்கிற ஒரு வேல்யூ வந்து இவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. கெலிங்கிறது வந்து இவ்வளோ வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, இது சிம்பிள் பிவட் டேபிள். எதுனா சம்மரைஸ், நம்ம டேட்டாவை சம்மரைஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோர் சொஃபிஸ்டிகேட்டட் பிவட் டேபிள். அது சிம்பிளாக பார்த்தோம், அதில் மோர் சொஃபிஸ்டிகேட்டட். இது என்னென்னா இது ஒரு ரோ. ஓகேங்களா, டைப்பை ரோவை ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த பையரை வந்து காலமாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேங்களா, டேட், கெலி, மாம், அப்புறம் கிராண்ட் டோட்டல் அமௌண்ட். ஓகே, இதில் என்னென்னா புக்ஸு கெலி மட்டும் தான் வாங்கியிருக்காங்க 125க்கு. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா மாம் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. ஃபியூவல் பார்த்தீங்கன்னா மாம் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. மியூசிக் பார்த்தீங்கன்னா கெலி மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டேட் வாங்கியிருக்காங்க. டிக்கெட்ஸுங்கிறது கெலி வாங்கியிருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவல் சம்ஸ் இது, கிராண்ட் டோட்டல் இது. ஓகேங்களா, இப்படி தான் சம்மரைஸ் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் காலம்ஸ். ஓகே, அப்புறம் டேட்டாவை முதல்ல ப்ராசஸ் பண்ணிக்கணும். முன்னாடி பிவட் டேபிள்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டா ப்ராசஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டூப்ளிகேட்ஸ் இல்லாமல், பிளாங்க் செல்ஸ் இல்லாமல் சேஞ்ச் பண்ணிடணும். ஓகே, இதெல்லாம் காலம்ஸ். ஓகே, டேட்டு, பையரு, டைப், இதெல்லாம் அமௌண்ட், இதெல்லாம் காலம்ஸு. மற்ற எல்லாமே வேல்யூஸ் இருக்கிறது. ஓகேங்களா, இப்போது இந்த டேட்டுங்கிறது ஒரு ஃபீல்டு, பையருங்கிறது ஒரு ஃபீல்டு, டைப்புங்கிறது ஒரு ஃபீல்டு, அமௌண்ட்டுங்கிறது ஃபீல்டு. ஓகே, கன்சிடர் இன் திஸ் வே. இதெல்லாம் ஒரு ஃபீல்ட்ஸ். இந்த எந்த ஃபீல்டில் நம்ம எதை ரோவாக எடுக்க போகிறோம், எதை காலமாக எடுக்க போகிறோம், எது நம்மளோட வேல்யூவாக இருக்க போகுது நம்ம டிசைட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போது இந்த அமௌண்ட்டை தான் நம்ம வந்து ஒரு வேல்யூவாக எடுக்க போகிறோம். என்ன எடுக்க போகிறோம்னா சம் எடுக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்லாம் டேட்டு, பையர், டைப் இதெல்லாமே ரோவாக எடுத்துக்கலாம், காலமாக எடுத்துக்கலாம். ஓகே, இதில் டேட்டு, பையர், டைப், அமௌண்ட். ஓகே, இல்லை அமௌண்ட்டுங்கிறது தான் வேல்யூ ஃபீல்டாக எடுத்திருக்கோம். இந்த பையருங்கிறதா நம்ம வந்து டேட், கெலி, மாம்னு எடுத்திருக்கோம், ரோ ஃபீல்டாக எடுத்திருக்கோம். சரிங்களா, இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு சிம்பிள் பிவட் டேபிள் எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா ஏதாச்சும் செல்லை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் பிவட் டேபிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ரெண்டு விதமான பிவட் டேபிள் க்ரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த பேஜையே சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா, பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்னொரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் அந்த பேஜை. ஓகே, நான் ஒரு காப்பி பண்ணிட்டேங்க. ஓகேங்களா, இப்போது நான் இதே இடத்துல ஒரு பிவட் டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் பிவட் டேபிள் கொடுத்துட்றேன். நியூ ஷீட் இல்லாமல் எக்ஸிஸ்டிங் ஷீட்னு கொடுத்துட்றேன். எங்கேருந்து வேணும் எனக்கு? இந்த செல்லேருந்து வேணும். செல்லை நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டேப் வந்துடும், சைடில் ஒன்று டேப் ஓப்பன் ஆயிரும். இதில் நான் என்ன பண்ணலாம், ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, ப்ராடக்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக ரோவில் வந்துடுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அமௌண்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணுறேன், அது வேல்யூஸில் வந்துடுது. ஓகே, இது ஒரு சிம்பிள் பிவட் டேபிள். இதெல்லாம் ரோ லேபிள்ஸ், பியர், சோடா, ஒயின், இந்த 3 இருந்துருக்கு. அதாவது டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட் இவ்வளோ. ஓகே, இப்போ சேல்ஸ் பர்சன் யார் யாரெல்லாம் சேல் பண்ணியிருக்காங்க எந்த ப்ராடக்ட்டை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை கிளிக் பண்ணலாம். அது இங்கே இப்படி வந்துடும். அது சேல்ஸ் பர்சன் தூக்கி நான் காலம்ஸில் போட்டுறேன். அப்போது பி யார் யாரெல்லாம் சேல்ஸ் பண்ணியிருக்கேன், ஆனிங்கிற மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. சோடாங்கிறது மரியா, மார்க் 2 பேரும் பண்ணியிருக்காங்க. ஒயினுங்கிறதுமே மரியா அண்ட் மார்க் 2 பேரும் பண்ணியிருக்காங்க. அதோட டோட்டல் எவ்வளோ, இண்டிவிஜுவல் சம்ஸ் இவ்வளோ. ஓகே, காலம் லேபிள், இதுதான் காலம் லேபிள். இது 3 காலம் லேபிள், இதெல்லாம் ரோ லேபிள்ஸ். ஓகே, இது வந்து சம் வேல்யூ 1. சரிங்களா, இது ஒரு சிம்பிள் பிவட் டேபிள். ஓகே, இதே இது வந்து நான் இந்த பேஜில் எனக்கு வேணாம், எனக்கு வந்து நியூ பேஜில் வேணும் அப்படின்னா இன்சர்ட் பிவட் டேபிள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நியூ ஒர்க் ஷீட்ன்றக்கா கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது அந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்காக நியூ ஒர்க் ஷீட்டை க்ரியேட் ஆகிரும். ஓகே, 7 இருக்கும்,
7 இருக்கும். அது ஒரு நியூ பேஜ் க்ரியேட் ஆகிட்டு இந்த இடத்துல நம்ம பிவட் டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். சேல்ஸ் பர்சன், அமௌண்ட். ஓகே, ப்ராடக்ட்டை வந்து நான் யூஸிங் ஆஸ் காலம். ஓகேங்களா, இப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பிவட் டேபிள்ஸ். ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லணும்னா பிவட் டேபிள்ஸுங்கிறது என்னென்னா நம்ம டேட்டாவை சம்மரைசேஷன் கொடுக்கறது தான் நம்ம டேட்டாக்கு. ஓகே, எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், எத்தனை பேர் அட்டண்டன்ஸ் இன்னைக்கு, அந்த மாதிரி சம்மரைசேஷன் ஆஃப் த டேட்டா இஸ் கால்ட் பிவட் டேபிள் இன் சிம்பிள் மேனர். ஓகே, இப்போ சம்மரைஸ் பண்ணுறது தான் பிவட் டேபிள்னு பார்த்தோம். இப்போ ஃபில்டர்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் நம்ம ஃபில்டர்ஸையும் ஆட் பண்ணிடலாம். டேட்டை தூக்கி ஃபில்டர்ஸில் போடுறேன். ஓகே, இப்போது ஆலில் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தெரிஞ்சுக்கணும், 25/2/2022 தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா அந்த டேட்டுக்கு மட்டும் என்ன செல்லாக இருக்குது, யார் இந்த சேல்ஸ் பர்சன் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும். ஓகே, இது ஃபில்டர்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வேரியஸ் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ட்ராப் டவுன்ஸ் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி டேட்டா ஃபில் பண்ணி சம்மேஷன் இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து ஒரு ரெப்ரசென்ட் பண்ணலாம் டேபிளர் ஃபார்மேட்டில் சம்மரைஸ் பண்ணி காட்டலாங்கிறது தான் இந்த பிவட் டேபிள் யூஸ் ஆகும். சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் டேட்டா அனலிட்டிக்ஸ் வித் எக்ஸல் பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் விக்னேஷ். நன்றி.